அவனுக்கு சில உபகரணங்கள் தேவைப்படும். கையில் அதெல்லாம் இருந்தா தான் அவனால படிக்க முடியும். இன்னைக்கு போட்டி உலகம். வசதி வாய்ப்பு இருக்கிறவன் அவனுக்கு லேப்டாப் வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் இருந்து வருகிற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அவன் கையிலே அந்த லேப்டாப் இருக்காது, தாய் தகப்பனால வாங்கி தர முடியாது. இதை பார்த்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எந்த குடும்பத்தில் இருந்து வந்தால் என்ன, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அந்த பிள்ளை படிப்பதற்கான லேப்டாப்பை நான் தருகிறேன் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தார். அதிமுக காரர்கள் நெஞ்சுயர்த்தி திகோடு பெருமையாக சொல்கிறோம். 55 லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு? 55 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்த இயக்கம் அதிமுக. நம் குழந்தைகளுக்கு கொடுத்தோம். அந்த குழந்தைகள் படித்தார்கள். இன்னைக்கு என்ஜினியரா, டாக்டரா, சயின்டிஸ்டா உலகம் முழுக்க வர இருக்கிறான்னு சொன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டவில்லை. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியை கொடுத்தோம். ஆட்சி முடிகிற வரை கொடுத்தோம். உங்க ஊர்ல, நம்ம வீட்டுல, பக்கத்து வீட்டுல எங்காவது ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு லேப்டாப் கொடுத்துருந்தா? 4.25 வருஷம் கொடுக்கல. இப்ப கடைசியில சாக போற நேரத்துல சங்கராப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்சி முடிய போற நேரத்துல நான் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற பையனுக்கு கொடுத்தாங்க, கல்லூரிக்கு போற பொண்ணுக்கு கொடுத்தாங்க. இவன் யாருக்கு கொடுக்குறான்? காலேஜ்ல கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு கொடுக்குறான். ஏன்டா கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு கொடுக்குற? அவன் தான் அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவானே, அவனே வாங்கிடுவானே, நீ ஏன் அவனை கொடுக்குற? ஏன் கொடுக்குறான்னு தெரியுங்களா? காலேஜ்ல கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இந்த கையில லேப்டாப்பை வாங்கிட்டு அந்த கையில நமக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இப்போ அந்த திட்டத்தை கொண்டு வந்து தரமற்ற லேப்டாப்களை இன்றைக்கு இளைஞர் மத்தியில தள்ளி கொண்டிருக்கிறான். அதிமுக அப்படிப்பட்ட திட்டங்களை தரவில்லை. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுத்தது அவன் ஓட்டு போடுறதுக்காக கொடுக்கலடா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்து, அவன் படிச்சு வந்து அவன் தாய் தகப்பனை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொடுத்து, அவன் குடும்பம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாலின் ஆட்சி நீ எதுக்காக அந்த திட்டத்தை நீ நிறுத்தின? எந்த திட்டத்தை தான் வச்சிருக்கான்? சகலவனையும் நிறுத்திட்டான். நான் கொடுத்துட்டு வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்துருக்கான். எல்லாமே செய்ய முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கேட்டோம்னா என்னதான் 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்கன்னு கேட்டா அவன் சொல்ற ஒரே திட்டம் 1000 ரூபாய் சொல்றானா இல்லைங்களா? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். ஸ்டாலின் 2021 தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும், குடும்ப தலைவர்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தார். சொன்னது எப்ப? 2021. 28 மாசம் கொடுக்கல. 28 மாசம் கொடுக்கல. ஆனா எடப்பாடியார் சட்டமன்றத்துக்குள்ளே போராடுகிறார். நீ வாக்குறுதி கொடுத்தாய், 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க.